இன்னும் கொஞ்சம் சொல்லணும் போல இருக்குது. சில பேர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க, அதான் ஒரு இது போட்டிருக்கானுங்க வாட்ஸ்அப்பில், ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை பேசுது, பேபி உங்கள் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? சும்மா இருக்கும் போதெல்லாம் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் சண்டைன்னு வந்துருச்சுனாக்கா எங்கேருந்து தான் அப்படி ஒரு எனர்ஜி வரும்னு தெரில சார், போட்டு பிட்டி எடுத்துறா சார் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பேசியிருக்கு. அதே போல் சில பேர் கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்க அப்படி மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நம்ம அண்ணன்ட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. காலையில் 6 மணி பேச ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கூட எந்த விதமான ஹெசிடேட்டும் இல்லாமல் யோசிக்காமல் ரிலாக்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன், நான்லாம் மிஸ்மயர் ஆகிருக்கேன். அப்படியே எப்படி சார் ஒரு மனுஷனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும்? அவர் கூட சேரும் போது நான் பேசவே மாட்டேன். நிறைய பேர் தெரியும், 5 நிமிஷம் பேசுவேன், 10 நிமிஷம் பேசுவேன், அதுக்கப்புறம் எனக்கு பேச தெரியாது. ஆனால் உற்று கவனிக்க ஆரம்பித்தேன், என்ன ஸ்டைலில் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி அவரால் பேச முடியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சிந்தனை, அந்த யோசனை, கடவுளை குறித்து சிந்திக்க யோசிக்க 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 அது ஊற்று போல் வந்து கொண்டே இருக்குது. அப்போ அவர்கிட்ட பார்த்து 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 இன்ஸ்பயர் ஆகி, ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை எனவே கொடுங்க ஆண்டவரை. நான் ஜெபிச்சுக்கிட்டு கடவுள் சொன்னார், டேனியல் சில பேர் ரொம்ப நேரம் பேசுவாங்க, ஆனால் கொஞ்ச நேரம் பேசுன மாதிரி தான் தெரியும். சில பேர் கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசுன மாதிரி தெரியும். இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க, ரொம்ப நேரம் பேசுகிறவங்க கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க நீ அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் சார், என்ன சார் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே நீங்கள் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படின்னாக்கா அதில் உள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு பாட்டு பாடும் பொழுதும், ஒரு ஆராதிக்கும் பொழுதும், ஒரு செய்தி கொடுக்கும் பொழுதும் அதற்கான ப்ரிப்பரேஷன் முன்னாடி உட்காரும் பொழுது ஆண்டவர்கிட்ட செபிக்கணும், ஆண்டவரை நான் செய்ய போகிற அந்த கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை நான் எவ்வளவு சிறப்பாக செய்கிறனோ அவ்வளவாய் மக்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரத்தில் செபிக்கும் பொழுது நீங்கள் வந்து நின்ன உடனேயே அந்த ப்ரெசன்ஸ் அவங்கள ஃபுல் பண்ணிவிடும். ஹல்லேலூயா. அந்த ப்ரெசன்ஸ் மக்களை மூடிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அண்ணன்ட்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் வாக்கு தத்தங்களை நீங்கள் எவ்வளவு நேரம் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்காய் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. வசனத்தை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்க, இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் இல்லை எவ்வளவு தடவை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரு நாள் சும்மா ஒரு எக்ஸாமின் பண்ணி பாருங்களேன். உங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ நேரம் நீங்கள் வீணாக சிந்திக்கிறீங்க, எவ்வளவு நேரம் நீங்கள் மற்றவங்களை குறித்து யோசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் நீங்கள் அவிவிசுவாசமான காரியங்களை பேசுகிறீங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் நல்ல காரியங்களை சிந்திக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறீங்க, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கைக்கான உயர்வினுடைய தடை என்ன என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். ஏன் உங்கள் லைஃப் இன்னும் பெட்டர் ஆகலை அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாமினேஷன். சில பேர் சொல்லுவாங்க, சார் சுகர் டெஸ்ட்டுக்கெலாம் கடைக்கு போக தேவையில்லை சார், ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, இப்போ ஒரு மிஷின் வந்துருச்சு, டக்குன்னு குத்தி ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து மிஷினை வச்சாக்க காமிச்சிருது என்ன சுகர்னு காமிச்சிருது. அப்போ அதே போல் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறது போல் உங்கள் வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆகலை அப்படின்னாக்கா என்னன்னாக்க 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் எவ்வளவு தவறான காரியங்களை சிந்திக்கிறீங்க, மற்றவர்களை குறித்து சிந்திக்கிறீங்க, தவறாக பேசுகிறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுதுனாக்க கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் நல்ல காரியங்களை யோசித்து நல்லவர்களை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது என்ன ஆகுதுனாக்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் பெட்டராய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா, உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக தான் ஆகும். எல்லாரும் சொல்லுங்கள், என் லைஃபு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு என் தேவன் பெஸ்ட் ஆக்குவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். உங்களோட பெஸ்ட்டாக தேவன் பார்க்குறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர், சார் என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்னு எனக்கே தெரில சார், நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒன்று சொல்லட்டுங்களா,
நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்னு உங்களை படைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாது, ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட பெஸ்ட்டு குவாலிட்டி கடவுள் வச்சிருக்கிறான்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த பெஸ்ட்டு குவாலிட்டியை உங்களுக்குள்ளே இருந்து தேவன் வெளியில் கொண்டு வரக்கூடியவராக. ஆமாம். 3 காரியங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். 1, கனெக்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட், or connect with the presence of God, or connect with the man of God. 3 காரியங்கள் முக்கோணம். இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் நீங்கள் கனெக்ஷனில் இருந்தீங்கன்னாக்க உங்கள் லைஃபு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 1, வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையோடு கூட கனெக்ஷனில் இருக்கணும். எப்பயுமே கடவுளுடைய வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சிந்திக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொண்டே இருக்கும். 1. 2வது ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அப்படின்னாக்க சில பேருக்கு வார்த்தையை குறித்து அதிகமாக திங்க் பண்ண யோசிக்க தெரியாது. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியா என்னன்னாக்க ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அப்படின்னாக்க தேவ சமூகத்தில் டக்குன்னு போய் உட்காந்துருங்க. சில பேர் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். யாரும் சத்தம் போடக்கூடாது. ஸோ ஜெபிக்கிறேன், வாய மூடுங்க. அப்படியே பரபரப்பாக இருக்கும் வீடு. சவுண்ட் ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, அதை ஒதுங்க வை, கதவை சாத்து, இதை பண்ணு, அதை பண்ணு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் அப்படின்னு பார்த்தா அரை மணி நேரம் ஆகிடும். ஆனால் அரை மணி நேரமாக ஜெபிச்சிருக்கோம். 20 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, 10 நிமிஷம் ஜெபிச்சிங்க. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தட்டுங்களா? எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே உட்காருங்க. ஃப்ரீஸ். அல்லேலூயா. என்னதுங்க? ஃப்ரீஸ். பிக் பாஸ் சொல்கிறார் ஃப்ரீஸ்ன்றார், அப்படி நின்றுறாங்க. அதே போல் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுங்க. ரொம்ப சுத்தம் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் கடவுள் எதிர்பார்க்குறவர் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் சிறியவனை எங்கேருந்து எடுக்கிறாரு? எளியவனை புழுதியிலையும் குப்பையிலும் இருக்கிறவனை தூக்குற தேவன் உங்களை சுற்றி இருக்கிறவனை சுத்தமாக இருக்கணுமான்னு பார்க்க மாட்டார். உங்களோட இருதயம் சுத்தமாக இருக்கலாம் மட்டும் தான் பார்ப்பார். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல, நிற்கிற இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன். உங்கள் நேரம் நீங்கள் ரொம்ப நேரம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. யார் அதிக நேரம் கடவுள்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் அவங்க மனதில் நினைக்கிறதை தேவன் அவருடைய கண்கள் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க ஒரு விஷயம், லைஃப் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அந்த லைஃப்பை உங்கள் கண்ணில் பார்க்கும்படியாக செய்யக்கூடிய சக்தி தேவன் ஜெபத்தில் வைத்திருக்கிறார். ஸோ 1 வேர்ட் ஆஃப் காடு, இன்னொன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் காடு. இந்த 2லையும் என்னால் கனெக்ட் ஆக முடியல. 3வது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், கனெக்ட் வித் த மேன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவ மனிதனோடு கூட அடிக்கடி பேசக்கூடியவர்களாக அல்ல தேவ மனிதர்களோடு கூட அடிக்கடி சம்பாஷிக்கக்கூடியவர்களாக உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்போ டியூன் பண்ணிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா எங்கே இருந்தாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு போட்டிருக்கு. மோசே எப்போ கூப்பிட்டாலும் டக்குன்னு போய்ட்டு சொல்லுங்கய்யா என்ன போகணும், ஏது போகணும், என்ன அவரோ அலர்ட்டாக இருக்கிறான். மேன் ஆஃப் காடோட கனெக்ஷனில் இருக்கிறான். மோசேக்கு அப்புறம் அவனுடைய பசங்களும் வரல, ஆரோனுடைய பசங்களும் வரல. கடவுள் யாரை நியமிக்கிறாரு? சார் யோசுவா கிட்ட கொடுக்குறாரு சார். அவன் நினச்சி பார்க்கல, அவன் எதிர்பார்க்கவும் கிடையாது இந்த மாதிரி கடவுள் செய்வார்ன்ட்டு. அதான் எனக்கு இந்த கடவுள் ரொம்ப பிடிக்குது. இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னாக்க அவருக்கு ஒரு மனுஷனுடைய கேரக்டர் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க சட்டங்களை மாற்றுவார், திட்டங்களை மாற்றுவார். எகிப்தில் ஒரு அடிமை அரசால கூடாது. ஆனால் எகிப்தில் ஒரு அடிமையை கொண்டு தான் தேவன் எகிப்தினுடைய 7 வருஷ ஆசீர்வாதத்தையும் 7 வருஷ பஞ்சத்தையும் மேனேஜ் பண்ணி எகிப்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் யோசேப்புக்குள்ளே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சார் சரித்திரத்தை மாற்றுவார் சார், சரித்திரத்தை மாற்றுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கடவுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்காக சட்டங்களை மாற்றுவார், திட்டங்களை மாற்றுவார், தீர்மானங்களை மாற்றி இயக்கும்படி செய்வார். அதனால் கவலைப்படாதீங்க. சட்டம் இப்படி இருக்குது, திட்டம் இப்படி இருக்குது, நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துருமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. நீங்கள் கடவுளுக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றணுமோ அதுக்காக எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். இந்த நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 உங்களுக்குள்ள அந்த ஜீவ சுரபி, அந்த ஜீவ ஊற்றை தேவன் ஊறும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுடைய எதிர்காலத்தை, ஃப்யூச்சரை கடவுள் பிரைட் ஆக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய திட்டம், உங்களுடைய பிளான்லாம் கிடையாது. அவர் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. அந்த பிளான் படி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த உபாகமம் 26:19 படி கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய்
என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எப்பெல்லாம் இந்த வசனத்தை படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் கோட்டை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தேவன் தூங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒருத்தர் 100 பரோட்டா சாப்பிட்றதுக்கு போட்டி வச்சாங்க. சாப்பிட்டான், ஆனால் கணக்கு தப்பாக போட்டானுங்க. அவன் ஒத்துக்க மாட்டேன். இல்லைப்பா நீ பொய் சொல்கிற, நாங்கள் பரோட்டா போட்ட எங்களுக்கு தெரியாதோ, சாப்பிட்ட எங்களுக்கு தெரியாதா அப்படின்றான். அதெல்லாம் கிடையாது, பொய் சொல்கிறீங்க. இல்லைப்பா நீ தோத்துட்ட அப்படின்றாங்க. அவன் சொல்கிறான், நான் தோக்கலை, கோட்டை ஃபுல்லாக அழி, ஃபஸ்ட்லேருந்து போடு நான் பார்த்துங்க. அவன் பார்த்தான், 100 பரோட்டா சாப்பிட்டு திருப்பி 100 பரோட்டா சாப்பிடக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள சக்தி இருக்குதா அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிறாரு, நீ கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று எப்போ சொல்லுகிறையோ அந்த டைமில் அழிச்சிட்டு மறுபடியும் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம எத்தனை பேர்கிட்ட ஃபோன் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னாக்க உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அன்வான்ட் வீடியோஸ், ஃபோட்டோஸ், டேட்டாஸ் இருந்துச்சுனாக்கா, இமேஜ் இருந்தால் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்ப்பாங்க ரொம்பவும் ப்ரில்லியண்ட்டு, ஆமாம் உள்ளே என்ன இருக்க போகுது, அழிச்சு டெலிட் ஆல் அப்படின்னு கொடுப்பாங்க. கச்ச 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 கச்சன்னு ஃபுல்லாக டெலிட் ஆகி எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக காட்டும் அப்படியே. அப்போ வச்சிருக்கிற ஃபோனில் மெமரி கார்டை போட்டும் உங்கள் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸை அழிச்சிட்டும் உங்களுடைய ஸ்பேஸை நீங்கள் ஃப்ரீ பண்ணலாம். ஸோ ஒரு மொபைலுக்குள்ளே ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவை கொண்டு ஸ்பேஸ் இல்லைன்னு நினச்ச உடனே ஸ்பேஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை அவனால் கொடுக்க முடியும்னாக்க இந்த தேவனால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேவனால் எல்லாம் முடியும். என்ன ஆண்டவரே ரொம்ப ஃபுல்லாக நம்ம தெரியுது ஆண்டவரே, டெலிட் பண்ணிவிடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு டெலிட் பண்ணி கொடுக்குறேன்றாரு. சில பேருக்கு டெலிட் பண்ண தெரில, ஃபோன் வச்சுக்கிறாங்க, டெலிட் பண்ண தெரில. சில பேர் யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுதுன்னா வேகமாக கடைக்கு கொண்டு போவாங்க. அவன் பார்ப்பான், இவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஆளை பார்ப்பான், படிக்காத ஆளுமாக இருக்கிறாங்களா, சூப்பர், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் என்ன செக் பண்ணி வைக்கிறேன். அந்த பக்கம் போனோன்னு டக்குன்னு ப்ளே ஸ்டோரில் போய் யூடியூப் அப்டேட்னு கொடுப்பான். அப்டேட் முடிஞ்சிடும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் சிக்கலான விஷயம் தாங்க. வைரஸ் நிறைய இருந்திருக்கு ஃபோனில் போல், நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ். இப்போ ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு 500 ரூபா கொடுங்க. அவங்க அப்படியே பார்ப்பாங்க, ஃபஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க, ரெண்டாவது யோசிப்பாங்க, என்னடா ஒரு யூடியூப் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா அது ரெடி பண்ணுறதுக்கு 500 ஆகுமா அப்படின்னு ஃபோனை தெரிஞ்சவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை, எப்போல்லாம் ஒர்க் ஆகலையோ அப்போல்லாம் அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அப்டேட்னு கொடு, அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் ஸ்ட்ரெக்காக இருக்கீங்களோ, எப்போல்லாம் சரியாக போகலையோ வாழ்க்கை, எப்போல்லாம் நினச்ச மாதிரி காரியம் நடக்கலையோ, அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அப்டேட் தேவை உங்களுக்கு. என்ன அப்டேட் தேவை? கடவுளுடைய பிரசனத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வசனத்தை எடுத்து வாயை திறந்து மகிழ்ச்சியாக அறிக்கை செய்யும் பொழுது அப்டேட் ஆகுறீங்க. நீங்கள் அப்டேட் ஆன பிற்பாடு உங்களுடைய லைஃப்பை தேவன் மறுபடியுமாய் கழுகுக்கு சமானமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் தேவன் மாற்றக்கூடியவராக. அப்போ இன்றைக்கி வீட்டுக்கு திரும்ப மைண்டில் வீட்டுக்கு போகும் யோசிச்சு போங்க, ஃபோனில் எப்படி ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா காலி பண்ணிவிட்டு புதிய ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு ஸ்பேஸ் உண்டாக்குறோமோ அப்படியே என் வாழ்க்கையில் நான் ஒரு வயசு வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு இப்போ தோணுது, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வாழ்ந்திருந்தா என் லைஃப்பை கொஞ்சம் பெட்டராக மாற்றிருக்க முடியும் அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னாக்க தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வயது திரும்பவும் வாழ வயது போல நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே தேவன் உங்களுக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏஜ் ஆன அந்த விஷயங்களை ஃபுல்லாக டெலீட் பண்ணி எரேஸ் பண்ணி மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ஸ்பேஸ் உண்டாக்கி நீங்கள் இன்னும் வாழ்வதற்கான ஒரு ஸ்பேஸை உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் சார், ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களினுடைய தரத்தை வைத்து தேவன் எப்படி உங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகு அதிக உயரத்தில் பிறக்கும், கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் உண்டுன்னு சொல்லி பிரசங்கித்து வருகிறேன். அந்த கழுகு கூர்மையாக தன் இரையை பார்க்குமாம். ரெண்டாவது தன்னுடைய இரையை சீரியஸாக பார்க்குமா. கிடச்சா பக்கத்தில் போவோம், கிடச்சா தூக்குவோம், இல்லைனா விட்டுருவோம், இது இல்லைனா அது ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிரும் அப்படின்ட்டு போகாதான். ஒரு இரையை ஃபிக்ஸ் பண்ணுமா, அந்த இரையை நேராக நோக்கி பயணப்படுமா, அந்த இரையை மாத்திரமே தூக்குமா. சீரியஸாக இருக்குமா கழுகு. கழுகு எப்போ கோவமாக இருக்கும் அப்படின்னாக்கா தன் இரையை பிடிக்க போகும்போது தான் ரொம்ப கோவமாக இருக்குமா. ஏன்னாக்கா அந்த ஃபுல் எமோஷன்ஸு, எனர்ஜி, அதனுடைய மைண்டு, திங்கிங் எல்லாமே அந்த இரையை பிடிப்பதற்காக ஒரு காரியத்தை நோக்கி கவனப்படுமா. ஹல்லேலூயா. சாலையில் போகிறீங்களா, கண்ணு தெரிஞ்சவங்க கீழே விழுகிறாங்களா, பார்வையற்றவங்க கீழே விழுகிறாங்களா? ஆனால் நியாயமாக யார் கீழே விழுகணும்?
கண்ணு தெரியாதவன் தான் கீழே விழுகணும். ஆனால் கண்ணு தெரிஞ்சவன் தான் கீழே விழுகிறான், அடிபடுறான், இடிச்சுக்கிறான், கல் இடிச்சிருச்சுன்றான். அந்த கல் பல வருஷம் அங்கே தான் இருக்குது. இவன் போய் இடிச்சுட்டு என்ன பண்ணுறான், கல் இடிச்சிருச்சுன்றான். அப்போது கண்ணு தெரிகிறவன் கீழே விழுகிறான், கண்ணே தெரியாதவன் கீழே விழுகாம போறான். ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? கண்ணு தெரியாதவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அவன் கிளம்புன இடத்துல இருந்து அவன் போய் சேருகிற இடத்துக்கு வரைக்கும் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு இல்லை, அவனுடைய காதில் சத்தங்கள், மக்களுடைய அந்த போகிற வர அந்த சத்தங்கள், அந்த சிக்னல் சவுண்டு, ஹாரன் சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு, பஸ் சவுண்டு, எல்லா சவுண்டையும் கேட்ச் பண்ணி அவன் இருக்கிற இடத்துலேருந்து போய் சேர்கிற இடம் வரைக்கும் அவன் கவனம் முழுவதும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனால் நம்மால் பைக்கில் ஏறி உட்காந்த உடனே பறக்கும் பாருங்க கவனம். போகும்போது இதை வாங்கிட்டு போகணும், வரும்போது அதை வாங்கிட்டு வரணும், அவங்கள்ட்ட அதை பேசணும், அதை இவங்கள்ட்ட சொல்லணும், இந்த பக்கம் போகணும், இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும். வீட்டிலேருந்து கிளம்புன உடனே பல காரியங்களை ஒரு மனிதன் யோசிக்கிறபடினாலே அவனால் என்ன பண்ணுறதுனாக்கா சிறப்பான ஒரு செயலை செய்ய முடியாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ குருடர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் எபிலிட்டி என்னன்னாக்கா அவங்க ஒரு டைமில் ஒரு விஷயத்தை மட்டும் தான் செய்வாங்க. அப்போ கழுகு தன் இரையை பிடிக்க போகும் பொழுது ரொம்பவும் தீவிரமாக சீரியஸாக அந்த விஷயத்தை பார்க்குமா, அதை மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்குமா. அப்போனா கடவுளுடைய பிள்ளைகள் கழுகு தன் இரையை பிடிக்கும் பொழுது சீரியஸாக இருக்கிறது போல இறை மக்கள் இறை வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது சீரியஸாக இருக்கணும். கடவுளுடைய வார்த்தைனாக்கா காலையில் வசனத்தை வாசிச்சு கொடுத்தவங்களுக்கு ஏசாயா 66:2 போட்டிருக்கு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா சீரியஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கடவுளுடைய வார்த்தையில் யார் சீரியஸாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கடவுள் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் செய்கிற மிச்ச காரியங்களை காட்டிலும் கடவுள் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அப்படின்னாக்க எவர்கள் வார்த்தையை பார்த்து சீரியஸாக நினைக்கிறாங்களோ, இது கடவுளுடைய வார்த்தை. இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் யெகோவா அப்படின்ற அந்த சத்தத்தை காதில் கேட்டோன்னே அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வந்துடுமா, கடவுள் பயம் உள்ளுக்குள்ளே வந்துடுமா. யெகோவா தேவன் சொன்ன உடனே அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த தெய்வத்தை உணர ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா சீரியஸ்னஸாக இருக்குது. கடவுளுடைய நாமம் என்றால் ஒரு சீரியஸ்னஸ் வந்துடுது. நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை என்றால் உங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் வந்துடணும். என்னன்னாக்கா இது கடவுள் கொடுத்த வார்த்தை, இது கட்டாயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. எது நிறைவேறுதோ இல்லையோ, அரசாங்கத்தில் சொல்கிற நலத்திட்டங்கள் உதவிகள் கூட நிறைவேறாமல் போகலாம், ஆனால் என் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போகவே. வார்த்தை என்பது ஒரு சீரியஸ்னஸாக இருக்கணும். அப்போ சீரியஸாக எப்போ இருக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். டாக்டர் சொல்கிறத பேஷண்ட் எப்படி எடுக்கணும்? ஆமாம். ஒரு பேட்டியில் ஒருத்தர் சீரட் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, நாங்கள் இவ்வளோ வயசாகிடுச்சு, 90 வயசாகிடுச்சு, உங்களுக்கு சீரட் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் டாக்டர் உங்களை ஒன்றும் சொல்லலையா? டாக்டர் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் 70லே செத்துட்டான். நான் சீரட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், 90 வயசு வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறானாக்கா, நான் டாக்டர் சொல்கிறத பெருசாக சீரியஸாக எடுக்கிறது இல்லை சார். டாக்டர் சொல்கிறத அந்த ஒருத்தருடைய லைஃப்பில் அந்த காரியங்கள் நடக்கிறதுனால எல்லாரும் டாக்டருடைய வார்த்தையை சீரியஸ் எடுக்காமல் இருப்பாங்களா? டாக்டர்கிட்ட போகிறீங்க சார், அவங்க செக் பண்ணுறாரு சார், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாரு சார், சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே வருவீங்களா, சீரியஸாக வருவீங்களா? ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்ன உடனே சீரியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுதுனாக்க, கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தர் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடணும்? சீரியஸ்னஸ் வந்துடணும். அந்த சீரியஸ்னஸ் எவர்களுக்குள்ள வருதோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை தேவன் சீரியஸாய் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வார்த்தையை உங்கள் கடவுள் கவனிக்கிறாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் முறுமுறுக்கிறாங்க, மோசையை முறுமுறுக்கிறாங்க, ஆரோனை முறுமுறுக்கிறாங்க, மீரியாமை முறுமுறுக்கிறாங்க, கடவுளை முறுமுறுக்கிறாங்க. எல்லாவற்றையும் கடவுள் கேட்டுக்கொண்டே வந்தார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கவனிக்கிறார். உங்கள் மனைவி கவனிக்கலை, உங்கள் ஹஸ்பண்ட் கவனிக்கலை, உங்களுடைய ரிலேஷன்ஸ் கவனிக்கலை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கவனிக்கலை, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சீரியஸ்னஸ் வந்துருச்சுனாக்க ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். போன வாரம் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தன்னுடைய வீட்டில் மூத்தவனாகிய எலியேசரை தன் சொந்த ஊருக்கு அனுப்புகிறார், பொண்ணு பார்த்துட்டு வாப்பான்னு. அந்த காரியத்தை குறித்து போன வாரத்தில் பேச ஆரம்பித்தேன். பேசும் பொழுது தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், தேவ தூதர்கள்
என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். ஆமென். ஸோ தூதர்கள் அப்படிதான் நீங்க பார்க்கணும். தூதர்கள் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் மத்தேயுல காமிச்சு கொடுத்தேன். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு தேவ தூதர்களை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் நீங்க வெளியில போகும்போது நீங்க என்ன சொல்லணும்னாக்க, என்னோடு கூட எனக்காய் கொடுக்கப்பட்ட தேவ தூதர்கள் என்னோடு கூட வருகிறபடியினாலே என்னுடைய பிரயாணத்தை தேவன் சுகபத்திரமாய் காத்து கொள்ளுவார். நான் போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார் சங்கீதத்தில், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கும். சார், உங்க கூட தூதர்களை தேவன் அனுப்புகிறார். ஒரு பெரிய செக்யூரிட்டியோடு கூட நீங்க போறீங்க. காந்தி சொன்னாரு, எப்ப ஒரு பொண்ணு இன்னைக்கு இருந்தாருன்னா கவலைப்படுவார். தங்க ரேட் எக்கச்சக்கமாகி போச்சு. ஒரு பொண்ணு நடு நைட்டில் நிறைய நகையை போட்டுக்கிட்டு பயமில்லாமல் எப்போ நடந்து போகுதோ, அட போங்க, ஒரு மோதிரத்தை போட்டு நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏன் என்ன இன்னைக்கு தங்கம் அந்த விலை விற்குது, அவன் தங்கத்தை பார்த்தாலே செதறானுங்க. ஆனால் காந்தி சொல்கிறாரு, எப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு நைட்டில் நகையை போட்டுட்டு ரோட்டில் போகுதோ தைரியமோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரின்றாரு. அப்போ அதே போல் நம்ம லைஃப்பில் என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை சீரியஸாக பார்க்குறோமோ அன்னைக்கு தான் நமக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 5 காரியங்கள் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். 1, கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை என்ன பண்ணணும், அடுத்து அறிக்கை செய்யணும், அடுத்து பேசணும், அடுத்து தியானிக்கணும். 5 காரியங்களை சொன்னேன். படிக்கணும், தியானிக்கணும், பேசணும், அறிக்கை செய்யணும், அப்புறம் கேட்கணும். 5 காரியங்கள். ஹியரிங், ஸ்பீக்கிங், மெடிடேட்டிங், அப்புறம் என்னங்க, கன்ஃபஷிங். இந்த 5 காரியங்கள் உங்களுக்குள்ள செய்யும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாய்ஸு கடவுளுடைய வாய்ஸை போல மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு வாய்ஸ் மாறணும்னு ஆசை? எல்லாரும் பாட்டு பாடி முடிச்சோன்னா அண்ணன் வராங்க, ஒரு விசேஷித்த பாடலை கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாய்ஸு ஓகே, ரேணுகா சிஸ்டர் பாட்டு பாட போகிறாங்க. ஸோ மற்றவங்க பாடுறதை காட்டிலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கனால விசேஷித்த பாடல். அப்போ என்னன்னாக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம்ல, அதே போல தான் உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குதோ உங்கள் வாய்ஸை நீங்கள் பெட்டரான வாய்ஸாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என்ன பெட்டரான வாய்ஸாக மாற்ற முடியும்னாக்கா, கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்குதோ அப்படி உங்களுடைய வாய்ஸை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பாடகர்கள் தங்கள் குரலை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவது போல படைக்கிறவர்கள் தங்கள் வார்த்தையை மிக பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பாட்டு பாடுறவங்க அந்த பாட்டில் அவ்வளோ மிஸ்மரிசம் பண்ணக்கூடிய ஏற்றம், உயர்வு, நீட்டம், எல்லா காரியம் அந்த பாட்டில் கொண்டு வர்றதுக்கு அவங்க வாய்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி அந்த வாய்ஸை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. சூப்பர் சிங்கர்லாம் போனீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் பாடும் பொழுது அந்த குழந்தைங்களை அந்த ஜட்ஜுங்க பிளஸ் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப உங்களுக்கு கடவுள் நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, இந்த வாய்ஸை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இங்கே சொல்கிறேன், உங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், நீங்களாம் பாடகர்கள் கிடையாது, நீங்களாம் படைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்களால் படைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி படைக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறபடினாலே படைக்கிறவர்களாகிய நீங்கள் உங்கள் வார்த்தையை மிக பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். சார், வாய்ஸ் போச்சுனாக்க சாங்கு தான் கெட்டு போகும், ஆனால் வார்த்தை கெட்டு போச்சுனாக்க சீனே கெட்டு போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? வாய்ஸ் கெட்டு போச்சு அப்படின்னாக்க பாட்டு தான் கெட்டு போகும். சரியாக பாடல, நல்லா பாடுவாங்க, இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கரகரன்னு ஒரு மாதிரி பாடுறாங்க, சரியாக பாடல. ஸோ அப்போ என்னன்னாக்கா பாட்டு சரியாக வரல, அவ்வளோதான். ஆனால் வார்த்தை கெட்டு போச்சுனாக்க சீனே கெட்டு போயிடும். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி, நீங்கள் டைரக்ட் பண்ணி, நீங்கள் உருவாக்கக்கூடிய விதத்தில் ஆற்றலை தேவன் உங்களுடைய வார்த்தையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆபிரகாம் சொல்கிறாரு, இப்போ ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தேன்ல, வீட்டில் மூத்தவனை கூப்பிட்டு எலியேசர் கூப்பிட்டு சொல்கிறாரு, என் சொந்த ஊருக்கு போப்பா, 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, பரவாயில்ல, 10 ஒட்டகங்கள் எடுத்துக்கோ. எதுக்கே 10 ஒட்டகங்கள்? 10 ஒட்டகங்களையும் உனக்கு வேண்டிய ஆகாரம், டென்ட்டு, தண்ணீர், உணவு, மற்றவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள் எல்லாவற்றையும் 10 ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு அவங்க 1000 கிலோமீட்டர் போய் மறுபடியும் திருப்பி 1000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரணும். 2000 கிலோமீட்டர் கிட்ட ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக கடவுள் ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சார். அந்த வார்த்தை ரொம்ப சீரியஸான வார்த்தையாய் தேவன் கவனித்தார். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க.
ஆதியாகமம் 24 எடுத்துக்கோங்க. நன்றி ஆண்டவரே. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கேயிருந்து என் குமாருக்கு ஒரு பெண் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த வசனத்தை படிக்கும்போது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஐ காண்ட் ஏபிள் டு டைஜஸ்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆபிரகாம். நீ போ, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி கடவுள் உனக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறான். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக. சார், ஏன் யோசிச்சேன், எதுக்கு ஆபிரகாம் தேவன் தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னாக்க, தேவன் ஆபிரகாமுக்கு யாருனாக்க சிநேகிதன். என்னதுங்க? ஃப்ரெண்டு சார். சார், ஃப்ரெண்டோடைய பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு தன் வீட்டில் இருக்கிற ஒருத்தனை அனுப்புகிறான். கடவுள் பார்க்குறாரு, என்னோட ஆபிரகாம் வீட்டில் இருக்க பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆள் அனுப்புகிறான் போல் அப்படின்னு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ போ, தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக. சிரமமான வேலை என்ன வேலை சொல்லுங்க இந்த உலகத்தில்? வீடு கூட கட்டிடலாம். என்னதுங்க? வீடு கூட கட்டிடலாம். ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறதும் ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்குறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா 2 துருவங்கள் ஒன்றாய் சேருகிற ஒரு காரியம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை. ஆமாம், ஆபிரகாம் பரவாயில்ல, வீட்டை நிறைய கட்டிட்டாரு. இப்போ ஒரே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மனுஷன் படுற பாடை பார்க்கணுமே. கானானியருடைய பெண்களில் நீ பையனுக்கு பொண்ணு பார்க்கக்கூடாது, நீ சொந்த ஊருக்கு போ, என்னுடைய இனத்தார் இடத்துல போ, எங்கள் சொந்தக்காரங்க இடத்துல போ, அங்கேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் மூத்தவனாகிய எலியேசர்ட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாபை கொடுத்து அனுப்புகிறாரு. எப்பயுமே தன்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலையை யார் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்கனாக்க அந்த வேலையை நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறீங்களோ அந்த ரெஸ்பான்சிபிள் எதை காட்டுதுனாக்க தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எலியேசருக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்னு சொன்னார். அப்போ அந்த பொண்ணு பார்க்குறது ரொம்பவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பொண்ணு பார்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஈசாக்கு ஏற்ற ஹைட் இருக்கணும், அவருக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அவருக்கு ஏற்ற ஃபேஸ் கட் இருக்கணும். 2 பேரும் நிற்க வச்சாக்க பார்த்தா ஓகே, கரெக்டாக இருக்காங்கப்பா, பேர் சூப்பர் பேர்ப்பா அப்படின்ட்டு பல பேர் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணும். அதுவும் ஆபிரகாம், சரித்திர நாயகன் ஆபிரகாம், அவருடைய பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுனாக்கா ஈஸியான வேலை கிடையாது, கஷ்டமான வேலை. இப்போ நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். சிரமமான வேலையை சிரமமின்றி அதை கிரமமாய் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிரமமான வேலையை சிரமமின்றி அதை கிரமமாய் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சிரமம் அப்படின்ற வார்த்தை தமிழ் எழுதினாக்க சிரமம். கிரமம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக எந்த விதமான டிஃபிகல்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன பேருனாக்கா கிரமம் அப்படின்வாங்க. அப்போ சிரமம் அப்படின்னாக்கா ஃபுல் டிஃபிகல்ட்டிஸ், ரொம்பவும் தொந்தரவு, ரொம்பவும் பிரச்சனை, ரொம்பவும் பற்றாக்குறை, இதை எப்படி தான் முடிக்க போகிறோமோன்றது தெரியலையே, ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. நம்மளை சுற்றி என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோன்ற ஒரு டென்ஷன் உள்ளுக்குள்ளே உண்டாகுது. அதுதான் சிரமம். கிரமம் அப்படின்னாக்க எதுவுமே கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறந்தா காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறி இருக்கிறது போல ஒரு காரியம் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரமம். அப்போ சிரமத்துக்கும் கிரமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க லைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும். என்னதுங்க? சி. அந்த சியை போட்டிங்களா அதை அப்படியே லைட்டாக கீழே வலிச்சிங்கனாக்கா கிரமம். அப்போ சிரமம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் வருதோ, எப்போல்லாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உண்டாகுதோ பேனிக் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ளைட்டில் ஏறும் பொழுது உட்கார்ந்த உடனேயே அபசகுணமாக பேசுவாங்க. இந்த ஃப்ளைட் போகுது, இத்தனை உயரத்தில் பறக்கும், அப்போ உங்களுக்கு ஃப்ளைட் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு, விண்டு ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா யாரும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோக்கா சீட்டுக்கு கீழே என்ன வச்சுருக்கோம், பேராஷூட் வச்சுருக்கிறோம். அந்த பேராஷூட்டை நீங்கள் எடுத்து உங்கள் மாட்டி நீங்கள்
ஃப்ளைட்டு கடகடன்னு ஆடும் பொழுது டிக்கெட்டுங்க அப்படியே மயங்கி சாயுதுங்க. இதுக்கு அந்த பேராஷூட் எடுத்து மாட்டி என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி நாங்கள் சேஃப்டிலாம் வச்சுருக்குறோம். அப்போ சில பேர் சிரமமான நேரத்தில் கிரமமாக ஒரு காரியத்தை செய்கிறது எப்படின்னு தெரியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சிரமம்னு நினைக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் பேனிக் ஆகவே கூடாது, டென்ஷன் ஆகவே கூடாது, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ரொம்ப கிளியராக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிறவன் சிரமமான ஒரு வேலை வரும் பொழுது அவன் சீரியஸ் ஆகலாம். ஆனால் நான் சிரமமான வேலை வரும் பொழுது எனக்கு கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை எடுத்து நான் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த சிரமத்தை தேவன் கிரமமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் பையனுக்கு பொண்ணு பார்க்கறது ஒரு பெரிய வேலை. அந்த பெரிய வேலையில் வேலைக்காரன் கொடுக்குறாரு. அந்த வேலைக்காரன் நடுங்கிறான், சார் இந்த பொண்ணு என் பின்னாடி வரலனாக்கா அவன் எவ்வளோ அபசகுணம் முடிச்சுன்னு இருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. பொண்ணு பார்க்க போகும்பொழுதே வா போடான்னு சொல்கிறாரு. நான் போகிறேன் ஜி அந்த பொண்ணு என் கூட வரலன்னு நான் என்ன பண்ண முடியும் ஜி? அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நான் என் பெஸ்ட்டு பண்ணுறேன், அந்த பொண்ணு வரலன்னு எனக்கு தெரியாது. ஆபிரகாம் பார்த்தாரு, இவன் போகிற போக்க பார்த்தா இவனே கட் பண்ணி விட்டு வந்துடுவான் போலயே. ஆபிரகாம் சொல்கிறாரு, ஏய் நீ கம்முன்னு போப்பா, அவனை ஒரு ஆளாக தான் அனுப்புகிறேன், ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு போ, உனக்கு கூட ஒரு கடவுள் ஒரு தூதன் அனுப்புவார், அந்த தூதன் எல்லா வேலையும் பார்த்துப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எப்போ உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுதோ அப்போ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேத்துக்கு அது தெரியல பாருங்களேன். அதனால் தெரியல, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணணும்? ஆய மூட்டு அமைதியாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் கடவுளே பார்த்துப்பார். உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் சிரமமான காரியம் வருதோ அப்போல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னாக்க அடுத்த ஒர்க்கு யாருக்கு போயிடுது? தேவ தூதர்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அது தெரியாதனால நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கனாக்க, நானே மல்லு கொடுக்கணும், நானே சரி செய்யணும், நானே இதை மாற்றி அமைக்கணும், நான் என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, எப்போ நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ நான் அப்படின்ற வார்த்தை எடுத்துடணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அப்போனாக்கா என்ன அர்த்தம்? நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி மாற்ற முடியும், நான் எப்படி இதை சரி செய்ய முடியும், என்னால் எப்படி முடியும்? அந்த ஒருமை, அந்த வார்த்தை எடுத்துடணும். அந்த ஒருமைன்ற வார்த்தை எடுத்துட்டு ப்ளூரல் வேர்டு வி அப்படின்னாக்க நாம் என்றால் தேவன் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறான்ட்டு உறுதியாக நம்புறீங்க? உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் இயேசு என்னும் நாமத்தை சொன்ன உடனேயே அந்த தேவகுமாரனாகிய இயேசு உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே உங்கள் லைஃப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வழிபடுகிற தேவனை நீங்கள் மறந்து வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன். யாக்கோபே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். அவர் சொல்றாரு, என்னால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுடா, ஆனால் என்னால் முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? உன்னை என்னால் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. உன்னை என்னால் மறக்கவே முடியாது, நீ என் நினைவில் எப்பொழுதும் இருக்கிற. தாவீது சங்கீதம் 8 எழுதுறாரு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மேலே ஏன் சார் இவ்வளவு கன்சர்னாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, மனிதனுக்காகத்தான் தேவகுமாரன் மனித உருவம் எடுத்தார், மனிதனுக்காகத்தான் சிலுவையிலே வேதனையோடு கூட மரித்தார், மனிதனுக்காகத்தான் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அந்த மனிதனுக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்துட்டார் அப்படின்னாக்க இப்ப தேவகுமார் எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நான் தேவ வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தேவ தூதர்கள் எனக்காய் வேலை செய்து தான் ஆக வேண்டும். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னாக்க, நான் சொன்ன நடக்குமா சார், நான் பைபிள் வாசிக்கல, நான் செபிக்கல, நான் சரியா உபவாசிக்கல, நான் சரியா கோயிலுக்கு வரதில்லை, ஏதோ என்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கு சார், இதனால நான் சொன்ன காரியம் நடக்குமா சார்? அதெல்லாம் நீங்க செய்யணும். அதெல்லாம் நீங்கள் செய்யலைன்றனால உங்களுடைய என்ன பண்ணுறக்கூடியதுனாக்க, போலீஸ் வேலைக்கு ஃபஸ்ட்டு போலீஸ் கால் எடுக்கிறாங்க, எடுக்கும் போது ட்ரைனிங்கில் போட்டு பிசுக்கி பிசைஞ்சு அப்படியே குச்சி மாதிரி வரான். குச்சியும் போலீஸ்காரனும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த உடனே என்னதுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுறாங்க. அப்படியே தொந்தி வெளியில் வந்துடுது, குனிஞ்சு பார்த்தா வயிறு தெரியல, பெல்ட்டு தெரியல, இதாகிடுறாங்க. அதனால அவங்கள போலீஸ் வேலையிலேருந்து அனுப்பிச்சிடுறாங்களா, அப்பா நீ வரும்போது ஒல்லியா குச்சி மாதிரி இருந்தா ஓடி போய் திருடுற பிடிப்பேன்னு பார்த்தோம், இப்போ இவ்வளோ குண்டாக இருக்கிற, நீ எந்திரிக்கவே டைம் ஆகும் போல, அவன் 2வது திருட்டு வர வரைக்கும் நீ எந்திரிச்சிட்டே இருப்ப போலையே, நீ வேலைக்கு செட் ஆக மாட்டேப்பா,
உன்னை வேலை இருந்து நான் தூக்குறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு தடவை செலெக்ஷன் பண்ணி போலீஸில் வேலைக்கு எடுத்துட்டாலே சாகிற வரைக்கும் அவன் போலீஸாக தான் இருக்கிறான். அவனுடைய உடல் மாற்றங்கள் அவனுடைய பதவியை மாற்றி அமைக்கிறது இல்லை. அப்படின்னாக்க உங்களுக்குள்ள நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை கடவுள் கொடுத்துட்டாரு. இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஆகையினால இப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யாதனால நீங்கள் யாருனாக்கா அன்குவாலிஃபைடு கிடையாது. நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் அரசாங்கத்தில் கொடுக்கும் பொழுது அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் போலீஸ் வேலையில் இருக்க முடியும் என்றால், நீங்கள் இயேசு என்ற நாமத்தை உச்சரித்த அந்த நொடி முதற்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தேவன் பார்க்கறதில்ல, உங்களுக்குள்ள யார் இருக்கிறான்றதை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு தேவகுமாரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் வாயை திறந்து வார்த்தையை சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் உங்களுக்காய் வேலை செய்யக்கூடியவர்களாக. இந்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டு. என்ன சார் டெஸ்ட்டு? இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? நான் அந்த செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள். இந்த விஷயம் எப்படி இருக்குதா? ஆண்டவரே, எனக்குரிய தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த வேலையை எனக்கு சிம்பிளாக முடிச்சு கொடுக்கணும். இந்த வேலை எனக்கு ஈஸியாக முடியணும். இந்த வேலை எனக்கு நான் நினைக்கிறதை காட்டிலும் சிரமம் இல்லாமல் கிரமமாக முடியணும். எனக்கு நீங்கள் உங்களுடைய தூதர்களை அனுப்பி இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு உணர்வோடு விசுவாசத்தோடு கூட வார்த்தையை சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்காக தேவ தூதர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை தேவன் உங்களுடைய கண்கள் காணும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கடவுளை ரசிக்கணுன்றது. கடவுளை ரசிங்க, வார்த்தைகளை பயன்படுத்துங்க. என் மனைவி என் பொண்ணுக்கு அடிக்கடி சொல்லுவா, காலைல வேலைக்கு கிளம்பணுன்னே டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே குதிப்பா. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல வார்த்தையை சொல்லு, நான் போய் ஸ்டேஷனில் நின்ற பிற்பாடு தான் ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு சொல்லு. என் பொண்ணு அப்படியே பார்ப்போம். ஆமாம், சதர்ன் ரயில்வே நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு ட்ரெயினை ஸ்லோவாக்கி ஸ்பீடாக்கி அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்களா? ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம தான் போய் ஏறணும். நம்ம போயிட்டோம், ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும். 2 பேர்த்துல வாக்குவாதம். ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொண்ணுகிட்ட பைக்கில் கூட்டும் போது சொல்லுவேன், மம்மி சொல்கிறத கேளுமா, வார்த்தையை சொல்லு. நீ சொன்னால் அந்த வேகமாக வரக்கூடிய ட்ரெயின் அந்த டிரைவர் யோசிக்காமலேயே ஸ்லோவாகி நீ போய் நிற்கிற வரைக்கும் அந்த ட்ரெயினுடைய டைமிங்கை தேவன் மேனேஜ் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கிற ஒரு காரியத்தை. எலியேசர் போயிட்டு துறவண்டையில் நின்று செபிக்கிறாரு. செபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்களாம். அப்போ இவன் இங்கே வர்றதுக்கும் அந்த அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கும் இவன் ஜெபிச்சு முடிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு வந்து முன்னாடி நிற்கிறதுக்கும், சார் இந்த தேவனை போல டைமிங் சென்ஸோட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. டைமிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவார் தேவன். நம்முடைய தேவன் உங்களுடைய லைஃப்லையும் நல்ல டைமிங்கை தேவன் வைத்திருக்கிறார். பெஸ்ட் டைமிங்கை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் போய் நிற்கும் பொழுது தான் காரியம் நடக்கும். கடையை மூடுவான், ஐயோ மூடிட்டாங்களேன்னு பக்கத்தில் போவீங்க, சாமி உள்ளே வச்சுட்டோன்னு மறந்து கதவை தூக்குவோம். கதவை தூக்கணும்னாக்கா கடை மூட போகிறேனுக்கா. அப்படிங்களா? இல்லை நான் வந்துட்டேன் நான். சரி ஓகே வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவான், திறந்து ஜாமான்லாம் போட்டு ரேஷனில் கை வச்சா கை எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போராடி முடித்து அவன் ஜாமானை கொடுத்து ரேஷன் கடைக்காரன் போகிறான். அப்போ யோசிச்சு பார்க்கணும், அவன் ஷட்டரை இறக்கும் பொழுது அவன் சாவியை மேஜையில் வச்சுட்டு ஷட்டரை இறக்குற டைமு, நீங்கள் வீட்டில் இருந்து நடந்து அந்த கடைக்கு போகிற டைமு, எல்லா டைமையும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், உங்கள் தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற உணர்வுக்குள்ளே கடந்து வாங்க. அந்த உணர்வுக்குள்ளே கடந்து வந்துட்டீங்கன்னாக்கா காரியங்களை ரிலாக்ஸாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் போகிறேன், நான் போகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. நான் போனால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, என் மச்சான் அந்த ஊரில் நம்மளுக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்ருக்காங்கடா, அதனால் 2 பேரும் பஸ்ஸில் போவோம், நீ போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணு, 9:30 மணி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஊழியக்காரர். இவனும் வந்துட்டான் 9 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் 9:30 மணி பஸ் எடுக்க போகிறாங்க. இன்னும் ஊழியக்காரர் வரல. இவன் ஏன்னா சும்மா கூட போகிறவன் தான். ஊழியக்காரர் வரலன்னு சொன்ன உடனே கிடுக்கிட்டு போய் இவன் பஸ்ஸில் ஏறிட்டான். பஸ்ஸில் ஏறி உட்காந்து எட்டி பார்த்துட்டே இருக்கிறான், ஐயா வர்றாரான்ட்டு. எங்கே ஐயா வர்றது, ஐயா 10 மணிக்கு வந்துருக்கிறாரு. அதுக்குள்ளே 9:30 மணி பஸ்ஸு போயிடுச்சு. அங்கே போய் கூட்டத்தில் இருக்கிற இடத்துல இறங்கிட்டான். இறங்கினா இவனை யாருன்னே தெரியாது யாருக்கும்.
அப்படியே முழிக்கிறான் திருன்ட்டு. அப்போ ஃபோன் வசதி ஒன்றும் கிடையாது. இந்த ஊழியக்காரர் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி அந்த செய்தி நேரத்துக்கு போய் அங்கே இறங்கி அவன் உட்காந்துருக்கிறான், வாடான்னு கூப்பிட்டு மேடையில் போய் உட்காந்துனா இவர் கூட போனோன்னு அவனுக்கு கனம் மாறிடுச்சு. இவருக்காக தான் அவனுக்கு கனம். இவன் என்ன நினச்சிட்டா 9:30 மணி பஸ்ஸை விட்டா என்ன போகுது, பக்கி 9:30 மணி பஸ்ஸை விட்டாலும் இவர் வந்தால் தான்டா செய்தி கொடுக்க முடியும். அவர் உள்ளே போனோன்னு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவனுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ கேட்டான் பக்கத்தில் உட்காந்து, நான் அவனை வெயிட் பண்ண சொன்னேன்னு, நீ ஏன்டா கிளம்பி வந்தானாங்க? இல்லை 9:30 மணி பஸ்ஸுன்னீங்க. சரி அது கிளம்புச்சு. சரி நான் வந்தால் தான்டா உனக்கு மரியாதை, நான் வந்தால் தான்டா பிரசங்கமே பண்ண முடியும். நீ முன்னாடி போய் என்ன பண்ண போகிற? அவங்கள டைமிங் மிஸ் ஆகுதுன்ட்டு கிடையாது. கடவுள் ஒரு மனுஷனோட இருப்பாருண்டா டைமிங்கை ரொம்ப நேர்த்தியாக செட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கிறிஸ்மஸ்க்கு ஒரு செய்தி எடுக்கிறேன். இந்த டைமிங் எப்படி கடவுள் வேலை பார்க்குறாரு. சார் கடவுளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களை யாரும் பைபிள் வாசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே மன்னிச்சுப்பீங்க, பைபிளை வாசிக்கிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு வார்த்தையை ரசித்து வாசிப்பீங்க. எவ்வளோ டைமிங்கில் கடவுள் செய்கிறாரு, எந்த சிட்டிகளை கடவுள் மாற்றுறாரு. அந்த பெருங்காயத்துக்கு பேர் என்னங்க? சிட்டிகை போட்டாங்க என்னங்க இவ்வளோ பெருங்காயம் டெய்லி போடுறான் நியூஸில். சிட்டிகை போட்டால் போதும், காலத்துக்கும் ஸ்மெல் இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல் சிட்டிகை நேரத்தில் தேவன் உங்களுடைய லைஃபை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் வசந்த வேமவாசிங்க கடந்து போகலாம். ஆபிரகாம் தன் ஊழியக்காரன் சொல்கிறாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலை, ரொம்ப சீரியஸாக சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கடவுள் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனைவி தன் கணவர் பேசுகிற வார்த்தையை எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர் பேசும்பொழுது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசினான்னாக்கா கோபமாக இருக்கிறான்னு அர்த்தம், அழுத்தம் இல்லாமல் பேசினான்னாக்கா நார்மலாக இருக்கிறான்னு அர்த்தம், கொஞ்சம் அழுத்தமே இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னாக்கா சிரிச்சுக்கிட்டு பேசுகிறான்னு அர்த்தம். ஸோ லைட்டு, மீடியம், ஹெவி. அப்போ 3 காரியங்களை ஒரு மனைவி ஒரு கணவன் அவங்களோட பேசும்பொழுது அறிஞ்சிருக்கிறாங்களோ அதே போல் தான் கடவுள். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை படிச்சுட்டு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை தேவன் கவனிக்கிறார். லைட்டாக, மீடியமாக, ஹெவியான்னு பார்க்குறாரு. சும்மா நீங்கள் சொல்கிறதுக்கும் உணர்ந்து சொல்கிறதற்கும் விசுவாசத்தோடு கூட சீரியஸாக சொல்கிறதற்கும் தேவன் வித்தியாசங்களை அறிந்திருக்கிறார். அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிக்கணும். வசனத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அது எனக்கு கொடுத்த உரிமையாக இருக்கிறபடினாலே அதை நான் உரிமையோடு கூட சொல்லுவேன். ஹல்லேலூயா. நேஷனல் ஆந்தம் எப்படி பாடுவீங்க? தேசிய கீதம் நின்று மரியாதை கொடுத்து ஸ்டிப்பாக பார்த்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த சத்தத்தோடு கூட அந்த பாடலை பாடும் பொழுது அப்போ தான் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. அப்படி தான் கடவுளுடைய வார்த்தையும் நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் கவனிக்கிறார். என் பிள்ளை எந்த உணர்வோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுது, தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று ஆபிரகாம் சொல்லும் பொழுது தேவனுடைய தூதர்கள் அவனுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே. 15வது வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. அப்புறம் இன்னும் பிரேயர் என்னாவல முடிக்கல, இன்னும் ஜெபம் முடியல. ஆமீன்னு சொன்னாதான் ஜெபம் முடியணும். சில சபைகளில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு நிறைய பேர் நின்று பைக்கில் உட்காந்து சாயை போட்டு ஹார்ன் அடிச்சுனே இருப்பாங்க. சில சபையில் இன்னும் ஆமேன்னு சொல்லலைப்பா, இன்னும் அதுக்குள்ளேயும் போயிட்டேனாக்கா, இல்லை சார் என் ஆத்துமாவே சொன்னீங்களா அது போதும் அப்படின்றாங்க சில பேர். அப்படி எலியேசர் ஜெபிச்சு முடிக்கவே இல்லை, இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணலை. சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வருகிறா. நான் யோசிக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமென். தூதன் என்ன சொல்றா பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன். ஆமா, யார? தானியேலை பார்த்து தூதன் சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன். அப்ப நான் சொல்றேன், ஆபிரகாம் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்னு சொன்ன உடனேயே ஆபிரகாம் தேவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதனாக இருந்தபடியினாலே ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனேயே தேவன் சீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எலியேசர் நின்று அந்த இடத்துல ஜெபித்து ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கக்கூடிய ரெபேக்காளை தேவன் ஏவி அந்த இடத்துக்கு நிற்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் தேவன் சுவாரஸ்யமான காரியங்களை செய்ய போகிறார். ரெடியாக இருங்க.
என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. சுவாரஸ்யமான காரியங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுபவிக்கும்படி செய்ய போகிறார். இந்த காலவேளை பைபிள் வாசித்து கொண்டு இருக்கும்போது கடவுள் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். சபையில் இருக்கக்கூடிய அநேகர் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல போகிறாங்க. சார், என் வாழ்க்கையில் கடவுள் இப்படிப்பட்ட நன்மையை செய்திருக்கிறார் சார். இது நடக்கும்னு எதிர்பார்க்கவில்லை, இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கவில்லை, இப்படி நடக்கும்னே தெரியாது, இது வரும்னே தெரியாது, இதை கொடுப்பாங்கன்னே தெரியாது, இது முடியும்னே தெரியாது, ஆனால் அதை எல்லாம் தேவன் எனக்காய் முடித்து கொடுத்தார் ஐயா என்று சொல்லி புதிய புதிய வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் கர்த்தரை துதிக்க போகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் தேவன் பெரிய காரணம் செய்ய போகிறார். பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க. ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறாரு. அந்த எலியேசர் ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெபேக்கால தேவன் கொண்டு வருகிறாரு. எலியேசர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ரெபேக்கால் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கும் 2 பேர் வர்றதுக்கும் ரெபேக்கால் கொஞ்சம் வேகமாக முன்னாடி வந்து தண்ணி பிடிச்சி போயிருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கஷ்டம். ரெபேக்கால் குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடி ஒரு பொண்ணு குள்ளமா குண்டா கருப்பா ரெபேக்கால முந்திட்டு முன்னாடி போகுது. எலியேசர் பாப்பாரு, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், அத்தனை போற பின்னாடி போ அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுங்க, டைமிங் மிஷினில் போயிட்டு செட் பண்ணி பின்னாடி திருப்பு, ரெபேக்காலுக்கு பின்னாடி போ, ரெபேக்கால முன்னாடி வரவை. அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் எவ்வளோ பர்ஃபெக்டாக டீல் பண்ணுறா பாருங்க. அதான் சொன்னேன், சிரமமான வேலையை கிரமமாய் முடிக்க செய்கிற தேவனுடைய வார்த்தை. அன்னைக்குன்னு பார்த்து ரெபேக்காலுடைய ஃப்ரெண்டு கூட வரல. என்றைக்குமே வர்ற பக்கி அன்னைக்குன்னு பார்த்து வராமல் போயிருக்குது. ரெபேக்கால், நானும் வரேன்டி, வா வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்த்துப்பா, நீ வரதை பார்த்தா டைம் ஆகிற மாதிரி தெரியுது, எங்கள் அப்பா நீ திட்டுவார், நான் போய் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்துடுறேன், நீ வந்தாவா வராட்டினாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் வந்துடுது. என்னைக்கு 2ஆக போகிறேங்க, ஜோடியாக போகிறதுக்கு, அன்றைக்கி மட்டும் ஜோடி இல்லாமல் வர்றாங்க. ஏன்? ரெபேக்காலோட ஜோடி ஆல்ரெடி தேவன் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? அந்த தேவனை ரசிச்சிங்கனாக்க அவர் எப்படிலாம் வேலை செய்கிறாரு, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கடவுள் எப்படிலாம் வேலை செய்கிறாரு. அந்த ரெபேக்கால் வரும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க, 16. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதி. எலியேசர் ஜெபிச்சிட்டாரு. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ரெபேக்கால் வர்றாங்க. பார்த்துட்டாரு எலியேசருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வருதுன்னு பார்த்துட்டாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் வர பார்த்தாக்க பொண்ணு கொஞ்சம் டெரராக இருக்குது, ரகுடுகளாக இருக்கும் போல். ஆள் பார்க்கும்போது ஒரு மாதிரி வருது. எலியேசர் பார்க்குறாரு, என்னடா ஈசாக்கு ஒரு மாதிரி மெல்லிஸாக இருப்பார், ஆள் கொஞ்சம் சாந்தமான ஆள். அந்த பொண்ணு வரதை பார்த்தா கொஞ்சம் ரகுடுகளாக இருக்கும் போல். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. மகா ரூபவதியான ஒரு பெண்ணை தேவன் ஈசாக்குக்கு நியமித்திருந்தபடியினாலே அவள் கடந்து வரும்படியாய் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். அந்த பக்கத்தில் ரெபேக்கால் பக்கத்தில் நெருங்க ஒரு டேரக்டர் இருந்தானாக்க அந்த சீனை நல்லா ஷூட் பண்ணியிருக்கலாம். எலியேசர் பார்க்குறாரு, ரெபேக்கால் தூரத்தில் இருக்கிறாங்க, ஃபேஸ் அப்படியே டல்லாக இருக்குது, வர ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே பிரைட் ஆகுது. பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் குள்ளமாக இருக்க மாதிரி தெரியுது, குண்டாக இருக்க மாதிரி தெரியுது, கருப்பாக இருக்க மாதிரி தெரியுது. எலியேசர்கிட்ட வந்த உடனே சொல்லுங்க ஐயான்னு சொன்னிச்சுனாக்கா பல்லு 2 மட்டும் பெருசாக இருக்குது. அப்படியே சாயிறாரு. ஆண்டவரே, எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பல்லில் இந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டீங்களேப்பா அப்படின்னு கூட சொல்லலை. ஏன் தெரியுங்களா? ஆபிரகாம் சொல்லல வச்சார் வார்த்தையை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லல காரியத்தை வச்சபடினால ரெபேக்காலினுடைய பல்லு கூட எந்த ஒரு இது இல்லாமல் மகா ரூபவதின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க உன்னத பாட்டில் எழுதுறாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் பழுது ஒன்றும் இல்லாத ஒரு ரூபவதி. அப்படின்னாக்க ரொம்ப சாஃப்டான கேளு, ரொம்ப கம்ஃபர்டான கேளு, ரொம்ப அடாப்டிவ் கேரக்டராக இருக்கக்கூடியவா, மதிக்கக்கூடிய பொண்ணு, மரியாதை கொடுக்கக்கூடிய பொண்ணு, கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பொண்ணு, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் ராஜாக்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணு, எல்லாவற்றையும் சூஸ் பண்ணி தேவன் செட் பண்ணி கொண்டு அந்த இடத்துல 2 பேரையும் மீட் பண்ணும்படியாய் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னாக்க டென்ஷன் உங்களுக்கு இல்லை. பிள்ளைங்க படிக்காமல் இருக்கிறாங்களா? கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கள் நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு தேவ தூதர்கள் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு தேவ தூதர்கள் உதவி செய்தாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? மத்தேயுல படிச்சிருக்கீங்களா? அவர் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று, பிசாசு வந்து அப்படி இப்படின்னு பேசுனா முடிஞ்சிச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். என்ன பணிவிடை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டக்குன்னு தலைவர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வர்றாரு, ஒரு மோர் கொண்டு கொடுங்கப்பா, ஒரு சாப்பாடு கொண்டு கொடுங்கப்பா, அந்த மாதிரி பணிவிடை செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களை பணிவிடை செய்யலை. இயேசு உபவாசமாக இருந்த பின்பு தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்னாக்க அவருக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை இயேசுவுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார்,
நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், பிசாசை ஜெயிச்சிட்டீங்க சார். இதுக்கப்புறம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நீங்கள் நிலைநிறுத்துறபடினாலே உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு தேவ தூதர்கள் உதவி செய்வாங்க. ஒரு படத்தில் ஒரு அம்மா உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் ரோபோ ஒன்று உட்காந்து என்ன பண்ணுங்க, படித்த புத்தகத்தெல்லாம் பார்த்து அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சக்க 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 சக்கன்னு அவங்க காதில் ஹெட்ஃபோன் போட்டு டக்கு 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 டக்குன்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவ்வளோ வேகமாக எழுதுன்ட்டு அங்கே ப்ரொஃபஸர் போவார். போகும்போது பார்த்தா பூங்காவில் உட்காந்து ஒரு ரோபோட்டு கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சி நீ யாருப்பான்னு கேட்பாங்க. ஐஎம் சிட்டி 3.0 4.0. அப்போ என்னடா இது 3.0 4.0 இருக்குது, எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளே ஒருத்தவங்க வேலை எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, அவங்க நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எக்ஸாம்னாக்கா பார்க்காம எழுதுறதுடா. இங்கே உட்காந்து அங்கே சொல்லிக்கிட்டு எழுதுனாக்கா என்ன, கூட்டு போயிடறாங்க. கூட்டு போனாக்கா அந்த பொண்ணு ஒரு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுது. அவர் சொல்கிறார், ஏதோ பொய் சொல்லுது சார், இந்த பொண்ணு தான் என்னை கூட்டு வந்துச்சு, என்னை உட்கார வச்சு எக்ஸாமுக்கு சொல்ல சொல்லுச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லுது சார். சார் ரோபோட்டுகளுக்கு பொய் சொல்ல தெரியாது சார், குழந்தைங்களுக்கும் பொய் சொல்ல தெரியாது சார். ஹல்லேலூயா. குழந்தைங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்குறோம், வந்தால் இல்லைன்னு சொல்லு. அப்போ யோசிக்குது, அப்போது சொல்லலாமா? சொல்லலாம். அம்மா வந்தாங்களா? அம்மா இருக்காங்களாப்பா? அம்மா இல்லை ஆண்டி. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா இல்லை ஆண்டின்னு எட்டி எட்டி பார்த்து இந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்குனாக்கா இந்த குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியலை. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தையை, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எக்ஸாமில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உனக்கு உதவி செய்வார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, நீங்கள் படிக்கிற காரியங்களை எல்லாம் உங்கள் ஆழ் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய உணர்வை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் சில இடத்துங்களுக்கு போயிருப்பாங்க, ஆனால் பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போகும்போது இடம்லாம் மாறி இருக்கும், பில்டிங்லாம் மாறி இருக்கும், ரோடு மாறி இருக்கும், வழி தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அது 10 வருஷம் ஆச்சு, இப்போ வந்தால் வழியே தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு அந்த இடத்த காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க, உங்களுடைய தூதர்களை அனுப்பி எனக்கு அந்த இடத்தை காண்பித்து கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த ஒருத்தர் அந்த டைமில் உங்களை பார்க்கும்படி தேவன் செய்வார். அவங்க வந்து என்ன இங்கே இருக்கீங்க, இல்லை அந்த வீடு ஐயா என்னங்க எல்லாம் மாறி போச்சு, வாங்க நான் கூட்டு போகிறேன். அவன் வந்து கூட்டி போய் ஒருத்தர் விட்டுட்டு போவான். அப்போ ஒரு சின்ன ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்கக்கூடியவராக. அப்போ ஆபிரகாமுடைய ஒத்த வார்த்தைக்கு தேவன் சுழற்றுறாரு பாருங்க. எலியேசரை சுழற்றுறாரு, ரெபேக்கால சுழற்றுறாரு, ரெபேக்காவுடைய குடும்பத்தை சுழற்றுறாரு, எல்லாவற்றையும் இயக்குகிறாரு. தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு வாய்க்க செய்வான்னு சொல்லிட்டு அவர் கவனம் வீட்டில் உட்காந்துட்டாரு. இப்போ ப்ரெஷர் யாருக்கு வந்துருச்சு? எலியேசருக்கும் மேலே ஒருத்தருக்கு இன்னொரு ப்ரெஷர் வந்துருச்சு தேவனுக்கு. சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு தூதனை இயக்குறாரு. தூதனை போய் அனுப்ப சொல்கிறார் கடவுள். அங்கே போய் இதை பொண்ணு அதை பொண்ணு டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் ரிலாக்ஸாக வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் யுத்தம்ன்ற வார்த்தைக்குன்னா சண்டைன்னு மட்டும் கிடையாது. யுத்தம்ன்றது உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிற இடத்துல உங்களுக்காய் தேவன் நின்று அதை செய்து முடிக்கிறதுக்கு பேர் தான் யுத்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டான் அக்கடான்னு. எலியேசரும் தேவ தூதரும் தேவனும் அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தையை தேவன் எவ்வளோ மதிக்கிறார்னு பாருங்க. உங்கள் வார்த்தையை தேவன் மதிக்கிறார் சார். நீங்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் போகும்போது சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க, நீங்கள் சிறப்பாக வருவீங்கன்னு சொல்லி நிற்பீங்க. மனைவியை பார்த்து கணவர் சொல்லுங்கள், நீ ரூபவதியாக இருப்ப, நீ சிறப்பாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்ப, நீ புத்தியுள்ள ஸ்திரியை போல இருக்கிற அப்படின்னு அப்படியே வள்ளி வீசணும் வார்த்தைகளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பிள்ளைகளை பார்க்கும்போது சொல்லுங்கள், நீலாம் ஒளிவு மர கன்றுகளைப் போல வளர்ந்து வருவீங்க. பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளை தேவன் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவனும் தேவ தூதர்களும் உங்களுக்காய் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வசந்த வாசிங்க, வேம கடந்து போகலாம். நன்றி ஆண்டவரே. 18-19 இதோடு முடிக்க போறேன். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் 3 வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் 2 காரியம் சொன்னான். நான் போய் கேட்பேன்,
குடிங்கன்னு எனக்கு கொடுக்கணும், 2வது 2 ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி யார் சொல்லணும்? நான் எலியேசர் கண்ணில் காமிச்சு சொல்லுமா பேசி தொலை, சொல்லு, ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லு சொல்லு சொல்லு. சில பேர்லாம் அந்த வார்த்தையை சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க, அப்படியே மூணு இருப்பாங்க. எலியேசர் அப்படியே பார்க்குறாரு, எனக்கு மட்டும் இல்லைம்மா பக்கத்தில் ஒட்டகம். அந்த சீனுக்கு இடமே கிடையாது, மைக் இருக்குது, காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்ணில் காமிக்கிறது, காதில் பேசுகிறது, அந்த சீனுக்கு இடமே கிடையாது. எலியேசர் அப்படியே தண்ணி குடிக்கும் பொழுது ஒவ்வொரு மடக்கு தண்ணி உள்ளே போக போக அவனுக்குள்ளே என்ன தெரியுங்களா, ப்ரெஷர் உண்டாகுது. ஐயோ அந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ கடவுளுடைய ஈசாக்கு ஏற்ற ஒரு பெண் போல தெரியுது. இந்த பெண்ணை நம்ம எஜமானுடைய மகனுக்கு அப்படியே கட்டாயம் கூட்டி போயிடணும். ஆனால் நான் கேட்ட 2 விஷயங்கள், ஒன்று ஓகே ஆயிடுச்சு, எனக்கு தண்ணி கொடுத்துருச்சு. அப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டு அவருடைய மனசு அப்படியே அலப்பாயுது பாருங்களேன். அந்த வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லிட மாட்டாளான்னு சொல்லிட்டு அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவன் ரெபெக்காளுக்குள்ள ஒரு உணர்வை தூண்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் குடத்தை ஊற்றுங்கனாக்கா ஊற்றும். இவ்வளவா தண்ணி குடிப்பீங்க? உங்களுக்கே ஊற்றிட்டு போயிட்டாக்கா குடம் காலி ஆச்சுன்னா யார் என்ன பண்ணுறது? கொஞ்சமாக குடிங்க, ஒட்டகத்தோட மோசமாக இருப்பீங்க போல், அப்படி தான் இன்றைக்கி பேசுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய கேரக்டரை கடவுள் மோல்டு பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். அவருக்கு குடிக்குது, குடிச்சு முடிச்சோன்னு சொல்கிறா ரெபெக்காளு, உங்களுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் உண்டு வார்ப்பேன்னு வார்த்தை ரெபெக்காலுன்னு வாயிலிருந்து வந்த உடனே எலியேசருக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. என் தேவன், என்னுடைய தகப்பன், என்னுடைய ஓனரை ஆபிரகாமை எவ்வளவா நேசிக்கிறாரு, எவ்வளோ சிரமமான வேலையை கிரமமாக முடிய செஞ்சாரு. ஊருக்குள்ள கூட போகல. என்னதுங்க? ஊருக்குள்ள போய் தெருவா போய் சல்லடை போட்டு ஜலிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஊரு வாசல் கிட்ட வந்த உடனே தேவன் வேலையை முடிச்சார். நான் சொல்லட்டுங்களா, இன்னைக்கு உங்க மேல கடவுள் கிருபையா இருந்தாருனாக்க உங்க விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் அதை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாரு. நீங்க அவசரப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க அலுவலப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க கடவுளை நம்பி விசுவாசிச்சு உட்கார்ந்த இடத்துல என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சிரமமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல தேவன் உங்களுக்கு கிரமமாய் முடித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேவனை ரசிங்க சார். ரெபெக்காள் ஒட்டகங்கள்லாம் மொண்டு வார்க்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 1 கிராமில் வளையல் போடலாமா, 2 கிராமில் போடலாமா, 3 கிராமில் போடலாமா, 4 கிராமில் போடலாமா? அந்த பொண்ணு அந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த எலியேசர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இந்த வசனத்தை வாசிங்களேன். 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின், ஒட்டகங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்றல, பேக்கை ஓபன் பண்ணல. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, போதும். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தான் பாருங்க, 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனி. நீங்களாம் 1 கிராமில் வாங்கினாலே நைட்லாம் தூக்க வர மாட்டேங்குது, கண்ணாட்டில் போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க, நல்லா இருக்குதா 1/2 சேக்கல். நாங்கள் மதுரையில் குடியிருந்தோம். அங்கே இருக்கிற வயசான பாட்டிங்களை தண்டட்டி போடுவாங்க. அந்த காது அப்படியே வளர்ந்துருக்கும், தங்கட்டி போட்டு அவ்வளோ பெருசாக தொங்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கெல்லாம் கழட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தங்கம் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, வெயிட்டாக போட்டாங்க. இன்றைக்கெல்லாம் போட்டோன்னாக்கா காதோட கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதனால் தங்கட்டியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு வலையை மட்டும் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டு தங்கட்டியை மாட்டி ஒரு வலையை மட்டும் போட்டிருப்பாங்க. அவ்வளோ வெயிட்டாக போட்டிருப்பாங்க. பார்த்துக்கு இந்த பிடிச்சி பார்த்தாலே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ ஹார்டான ஒரு கோல்டில் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னாக்க எந்தெந்த பாட்டி எந்தெந்த வெயிட்டில் போடுறாங்களோ அவங்க எவ்வளோ வெயிட்டுன்னு காட்டுவாங்க. ஹல்லேலூயா. அந்த பாட்டி எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா அந்த காதில் போட்டு தண்டட்டினுடைய வெயிட் எவ்வளோ அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து 1 கிராமில் மெல்லிசா வளையல் பாத்திரம் கழுவும் போதே நெளிஞ்சிருது. ஆனால் இவன் என்ன பண்ண பாருங்க, 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து தோடு கொடுக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாருங்க, பேங்கிள்ஸ் கொடுக்குறாரு. நான் நினைக்கிறேன் இங்கேருந்து இந்த மணிக்கட்டு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்டுருவா போல், ஃபுல்லாக போட்டிருக்கா. என்னாச்சு தெரியுங்களா, எலியேசருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகிட்டார், சந்தோஷம் ஆகிட்டார். எவ்வளோ சிரமமான வேலையை என் தேவன் சிரமம் இல்லாமல் முடிக்க செய்திருக்கிறாரு. இந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக அந்த பொண்ணுடைய பிஹேவியரை பார்த்து தன்னிடத்தில் கொண்டு வந்த எல்லா பொன் காரியங்களையும் அவளிடத்தில் கொடுக்கும்படியாக தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஃப்ரீயாக கோல்டு வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க சார்? கோல்டு கவரிங் வரப்போகுதுன்னு சொன்னீங்கனாலே நம்ப முடியாது. ஃப்ரீயாக கோல்டு வரும்னு சொல்கிறீங்களே, இது எங்களால் நம்ப முடியுமா சார்? சகரியா தான் சொன்னான்,
இது எப்படி ஆகும்? நான் வயதானவனாக இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள். அப்போ சொல்ல, அப்போ உனக்கு விட்றா, வாயை மூடுறா, நீ பேசாம விட்றா, உனக்கு இந்த காரியங்களுக்கு வாய்ப்பு சம்மந்தம் கிடையாது. மரியாதை போகிறார். அவர் சொல்கிறா, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சொன்னா, ஓகே, நான் ஆண்டவருக்கு அடிமை. நடக்காத விஷயம்தான், நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடந்துடும். அதான் விசுவாசம். விசுவாசன்றது என்னன்னாக்க நடக்காதது தான், ஆனால் நம்பினா நடந்துடும். என்னதுங்க? விசுவாசிங்கன்னா நடந்துடும். போன வாரத்தில் மனைவி மோதிரத்தை கீழே விட்டுட்டு வந்துட்டாங்க வாசலில். மனைவி ஜெபம் பண்ணியிருக்காங்க, யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு. யார் கண்ணுக்குமே தெரியல. இங்கே வந்து உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது ஆண்டவரே. அவருக்கு செக்யூரிட்டி வேலை கையில் கொடுத்துட்டாங்க. அவர் அந்த மோதிரத்துக்கு பக்கத்துலேயே குச்சியை வச்சு உட்காந்துருக்கிறாரு. என் கண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. என் பொண்ணு போயிருக்கு, பையன் வந்திருக்கான், பையன் போயிருக்கான், யார் கண்ணுக்கும் தெரியல. ஒய்ஃபு போகும்போது கரெக்டாக அந்த தங்கத்தை அவங்க கண்ணில் படும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. சார் ரசிங்க சார், கடவுளை ரசிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கிறீங்களோ அப்போ தான் கடவுளை உங்களால் ருசிக்க முடியும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த இரவு வேளையில் உங்களுக்கு ஃப்ரீயாக தங்கத்தை தேவன் வந்து கிடைக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தங்கம் வேணும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு பிரேஸ்லெட்டு போடணும். ஊழியக்காரந்து பிரேஸ்லெட்டு போடலாமா? பார்த்தா 2-3 ஊழியக்காரங்க பிரேஸ்லெட்டு போட்டு தான் பிரசங்கமே பண்ணுறேன். நான் சொன்னேன், ஆண்டவர் நானும் பிரேஸ்லெட்டு போடணும் ஆண்டவர். வாங்கிக்கோ, போட்டுக்கோன்னாரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மனதார மகிழ்ச்சியாக ஒரு ஊழியக்காரன் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் ஃப்ரீயாக கோல்டு வந்து உங்களுடைய கரத்தில் கிடைக்கும்படியாய் தேவன் செய்வார். ரெபெக்காளுக்கு செய்ய முடியும்னாக்கா அவர் உங்களுக்கு செய்ய முடியுமா? முடியாதா? ஆமாம். தண்ணி குடம் ஊற்றின பொண்ணுக்கு தேவன் தங்கத்தை கிடைக்கும்படி செய்தார்னா, தங்கமான வார்த்தைகளை நம்புகிற உங்களுக்கு தேவன் தங்கத்தை கிடைக்க விடாமல் பண்ணுவாரா? ஹல்லேலூயா. தங்கத்தை காட்டிலும் வெளியேறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு தேவன் தங்கத்தை இலவசமாய் கிடைக்கும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க, காணா போய் இந்த தங்கம் கிடைக்கும், நீங்கள் மறந்து வச்சுட்டு தொலைஞ்சு போச்சுன்னு நினச்ச தங்கத்தை தேவன் கிடைக்கும்படி செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய தங்கத்தை வேறு ஒருத்தர் அபகரித்து வைத்திருந்தாலும் கூட வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து உங்களுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்படியாய் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தண்ணி ஊத்துனவங்களுக்கு தங்கம் ஃப்ரீயாக கிடைக்கும்னாக்க, தங்கத்திற்கு மேலே அதி பயங்கரமான தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் இலவசமாய் தங்கத்தை கிடைக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்னைக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தை எனக்கு அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அந்த வார்த்தை எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரேன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னாக்கா எனக்கு நடந்துச்சுனாலும் நீங்கள் நம்புவீங்க. இல்லையா? ஐயோ அவருக்கு சொன்னார், அவருக்கு நடந்திருக்குது, உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கும் நடக்கும். விசுவாசினா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போது 3 காரியங்களை இந்த இடத்துல சொல்லி இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுறேன். ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைக்காக 3 பேரை தேவன் இயக்கினார். எலியேசரை ஜெபிக்கும்படி செய்தார், ரெபெக்காளை இயங்கும்படி செய்தார், ரெபெக்காளின் குடும்பத்தாரை இணங்கும்படி செய்தார். 3 காரியங்கள். எலியேசரை ஜெபிக்க செஞ்சது யாருங்க? தேவன் தான். ரெபெக்காளை இயக்குனது யாருங்க? தேவன் தான். அவங்க அம்மா அப்பாட்ட கூட்டு போகிறாங்க. அவங்க அந்த ஃபேமிலி ஒரு ரகுடு ஃபேமிலியாக இருக்குது. யாருன்னே தெரியாது, மூஞ்சியை பார்த்தா சரியில்லை. ஆபிரகாம் அமிச்சாரு, சித்தப்பா அமிச்சாருங்க, அதெல்லாம் பொண்ணு அனுப்ப முடியாது, போயா. அப்போ தானே சீன் முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் எல்லாருடைய மனதையும் இயக்குகிறார். ஹல்லேலூயா. மிஸ்மரைஸ் பண்ணுறாரு. யாரெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் கடினமாக இருக்கிறாங்கன்னு நினச்சிங்களோ, அவங்களுடைய இருதயத்தை தேவன் மெழுகு போல உருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். எலியேசர் போய் ரெபெக்காளுடைய குடும்பத்தில் பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, சரிங்க அட்லீஸ்ட் பொண்ணு ஒரு 10 நாளாச்சும், நேற்று வரைக்கும் தான் இருந்துச்சு, என்ன 10 நாள் மட்டும் இருக்குன்னா, இந்த 10 நாள் என்ன பண்ண போகிற? இத்தனை நாள் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை, திட்டிக்கிட்டு இருந்த, இப்போ அந்த 10 நாள் அந்த பொண்ணை என்ன பண்ண போகிறாங்க? நல்லது பொருளத்தை கொடுத்து அந்த பொண்ணை நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ்டியாக்கி அனுப்புகிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒட்டகத்து மேலே கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் குண்டாக்கி அமிச்சிங்கனாக்கா ஒட்டகம் படுத்துகிறோம், ஒல்லியாகவே இருக்கட்டும், நாங்கள் அங்கே போய் குண்டாக்கிக்கிறோம் அப்படின்ட்டு எலியேசர் என்ன பண்ணுறானாக்கா ரெபெக்காளை கூப்பிட்டு போகிறாரு. எலியேசரை ஜெபிக்க செய்தார், ரெபெக்காளை இயங்க செய்தார், அவருடைய குடும்பத்தை இணங்க செய்தார். இணங்குறது அப்படின்னா என்னதுங்க? அக்செப்ட் பண்ண செய்தாரா? ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. உங்களுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக அநேகரை தேவன் ஜெபிக்கும்படி செய்ய போகிறார். உங்களுடைய நன்மைக்காக உங்களை சுற்றி இருக்கிறவர்களை தேவன் இயக்க போகிறார். 3வது, உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக முடியாதுன்னு சொன்னவங்களை தேவன் இணங்கும்படி செய்ய போகிறார்.
அவங்களுக்கா, சரி பரவாயில்ல. அவங்களுக்கா, சரி கொடுங்க. அவங்களுக்கு தானே, பரவாயில்ல. எப்படி சொன்னாங்கன்னே தெரியாது. தேவன் அவருடைய மனநிலையை மாற்றி உங்களுக்கு காரியங்களை அனுகூலமாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அனுகூலமாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு வர வேண்டியது 10 அப்படின்னாக்க தேவன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்களோ அதை விட பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவர். We love you, Lord. Thank you for a wonderful word. உங்களுடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி. சிரமமான வேலையை